இந்த வெள்ளி மாலை நிகழ்ச்சியில அறிவியல் சார்ந்த ஆண்டாள் வாஸ்து தொடர்பான உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்களை நிபுணர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு இங்க நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஆண்டாள் வாஸ்து நிபுணர் கோவில்பட்டி வரதா பாலசுப்ரமணியன் அவர்கள். இவங்க உங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன்ல தெரிகிற லேண்ட்லைன் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஆண்டாள் வாஸ்து தொடர்பான சந்தேகங்களை கேள்விகளா கேட்டீங்கன்னா தெளிவான பதில் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, சாரை நேர்லயே போய் பார்த்து உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற மொபைல் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நேர்களே நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை தொடங்கும். இன்றைக்கு ஆன்மீக தகவல் என்ன? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு எல்லாருக்கும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்போ ஃபஸ்ட் அட்சய திருதினா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ அட்சய திருதி அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அட்சய திருதி நாளில் பார்த்தோம்னா தங்கம் வாங்குறதா ஒரு பெரிய விஷயமா எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அட்சய திருதியோட மெயின் விஷயம் என்னன்னா, அந்த நாளில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பல மடங்காக திருப்பி வரும். இதுதான் சாஸ்திரத்துலேயும் நிறைய இடத்துலையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தோம்னா அதை மறந்துட்டு இப்போ தங்கம் வாங்குறதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா, ஒரு உதவி ஒரு அன்போ அடுத்தவங்க மேலே செலுத்தும் போது அதோட புண்ணியம் அதனோட பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு பலாயிரம் மடங்கா திருப்பி வரும். இதுதான் என்னன்னா அட்சய திருதியோட மெயின் கான்செப்ட். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆளுக்கு ஒவ்வொரு உதவி உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத அட்சய திருதி மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னையோட தகவல் இன்னைக்கு என்ன தகவல் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோன்னா, இப்போ ஒரு வட இந்தியர் தென்னிந்தியர்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ஒரு உரையாடலை பற்றி பார்க்கலாம். இப்போ வட இந்தியர் ஒரு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காப்புல. அதாவது ராமர் எங்க பூமியில பிறந்தாரு, அதாவது கிருஷ்ணர் எங்க பூமியில பிறந்தாரு, ராமர் அயோத்தியில பிறக்கிறாரு, கிருஷ்ணர் மதுரால பிறக்கிறாரு. அதனால அவங்க ரெண்டு பேரும் எங்க பூமியில பிறந்ததுனால நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நாங்க தான் புண்ணிய பூமியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தென்னிந்தியர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, அவர் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் பிறந்தது ராமரோ ஒரு கிருஷ்ணரோ பிறந்தது உங்க பூமியா இருக்கலாம். ஆனா அவர் இது பிறந்தாரு, அவங்க என்னென்ன பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி விளக்குனது யாருன்னு பார்த்தோம்னா 12 ஆழ்வார்களும் ராமானுஜர் அவங்கள சார்ந்தவங்களை தான் இந்த இடத்துல மெயினா சொல்ல முடியும். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிறந்தது உங்க ஏரியாவா இருக்கலாம், ஆனா அவங்கள பத்தி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தது, அவங்கள வெளி உலகத்துக்கு காட்டினது, அவங்களோட பிளஸ் மைனஸ் என்னன்னு சொல்லி அவங்கள பத்தி சொன்னது யாருன்னா ஆழ்வார்களும் ராமானுஜரும் அவங்கள சார்ந்தவங்க தான். அதனால நம்மளும் அதனால நான் அவர் என்ன சொல்றாருன்னா, ராமானுஜர் இவங்கெல்லாம் பிறந்தது இந்த பூமி, அதனால நான் உங்களுக்கு ஒருபடி மேல அப்படின்னு சொல்லி இந்த உரையாடல் முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளும் ஒரு ஆழ்வார்கள் ஒரு ராமானுஜர் அவங்கள சார்ந்து உள்ளவங்கள மாதிரி நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரணாகதின்னு ஒண்ணு கடவுள்கிட்ட அடைஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட சரணாகதி இன்னைக்கு மூலமா நம்ம அடையிறோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் குறிக்கோள் எடுத்துக்கிறோம் பட்சத்துல சரணாகதிங்கிறது ஒண்ணு இந்த மூலமா எல்லாரும் பண்ணுவோம் போது நம்மளும் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. அக்ஷய திருதியை தொடர்பான தகவலும் அற்புதமா சொன்னீங்க. இந்த ஆன்மீக தகவலும் ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்போ மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிலர் பார்த்தோன்னா எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஒரு சிலர் என்னால இருக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமே இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொருத்தரோட மகிழ்ச்சிக்கும், அவங்க இருக்கக்கூடிய அந்த வாழிடத்துக்கும், அவங்களோட வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பான முறைமா ஒரு சூப்பர் கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் உங்களோட கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா 100% அடி சொல்லுவேன், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நம்மளோட இருக்கிற இடத்துக்கும் நம்ம மகிழ்ச்சியா வாழ்றோம் அப்படின்னா அதுக்கும் மிகப்பெரிய அளவுல சம்பந்தம் உண்டு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லௌகிய வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிறோங்கிற பட்சத்தில் ஒரு பணம் தான் பிரதானமா அப்படின்னு சொல்லி இப்போ பேசப்படுது. அப்படிங்கிற போது எல்லாரும் உழைக்கிறோம் அப்படின்னா எதுக்காக உழைக்கிறோம்னா, ஒரு பணம் பெரிய அளவில் ஈட்டணும், நம்ம ஒரு தேவையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்ம ஒரு லக்ஸரியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் பணங்கிறது ஒண்ணுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பணத்தை அடையணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மகிழ்ச்சிங்கிறத ஒன்றை மகிழ்ச்சியோட தான் பணம் ஈட்டுறோமா இல்லை மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம பணம் ஈட்டுறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம். இப்போ நிறைய இடத்துல நம்ம என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஒரு பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கிறாங்க, பணம் கிடைக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறோம், பணம் இருக்குது, திரும்பி பார்த்தோன்னா நம்ம மகிழ்ச்சியோட தான் பணம் சம்பாதிக்கிறோமா, மகிழ்ச்சியோட தான் கையில் வச்சிருக்கோமா அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மாதிரி தான்.
இதுல இருந்து என்னன்னா, நம்ம வந்து என்ன குடுத்துனாலும் வந்து மகிழ்ச்சிய வந்து சம்பாதிக்கணும். அதான் வந்து மெயின். ஆனா இப்போ எப்படி ஆகுதுன்னா, மகிழ்ச்சிய வந்து குடுத்துட்டு வந்து அத தவிர மத்த எல்லாமே இப்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டுருந்தோம். இப்போ வந்து மகிழ்ச்சியோட பணம் இல்ல அப்படிங்கிற யாரெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறோமோ, அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா உறுதியா சொல்லலாம். வந்து என்னன்னா, அந்த வீட்ல வந்து குறைபாடு, வாஸ்து குறைபாடு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இப்போ லாஸ்ட்டா எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலில ஒரு வீடு ஒண்ணு ஒரு அப்பாயின்ட்மென்ட் பார்க்குறோம். ஒரு கிளையன்ட் விசிட் போகும்போதுன்னா, அவங்களோட ஒரே கேள்வி என்னன்னா, "சார் நான் வந்து எனக்கு வந்து பணம் வந்து நல்லா இருக்கு. நான் வந்து எல்லாமே எனக்கு தேவையெல்லாம் இருக்கு. பட் ஆனா என்னன்னா எனக்கு மகிழ்ச்சி இல்ல. நைட்டு படுத்தா தூக்கம் வரல." இதான் அவங்களோட கேள்வி. அப்ப அந்த வீட்டுக்கு போறோம். அவங்கள பார்க்குறோம். அவங்களோட அந்த வீட்டோட அமைப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, சில வந்து குறைபாட சொல்லிட்டு, பிளஸ் அவங்களோட சொல்லிட்டு, பிறகு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒத்த கோயில்லாம் சொல்றோம். இதிலிருந்து என்ன சொல்றேன்னா, மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட வீட்டோட அமைப்பு கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளோட மகிழ்ச்சிங்கிறத வந்து நம்ம வந்து கரண்டா கண்டிப்பா வந்து வச்சிருக்க முடியுங்கிறத உறுதியா சொல்லலாம். மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நம்ம வீட்டோட வாஸ்துப்படி பேசணும்னா, நம்ம வீட்டோட தென்மேற்கும், வடமேற்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிற பட்சத்துல, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். மகிழ்ச்சி, சரி இதுக்கு ஒரு ஒத்த கோயில் நீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கணும். நான் வந்து ஒத்த கோயில் நீங்க ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு கோயில் நம்ம சொல்லலாம்னா, 108ல திருக்கண்ணபுரம் வந்து சௌரிராஜ பெருமாள் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லலாம். இப்போ 108ல எவ்வளவோ ஒரு கோயில் இருக்கு. ஆனா பெருமாளுக்கு வந்து ஒரு நடையழகுல ஒரு கோயில நீங்க பார்க்கணும். நடையழகுல நீங்க ஒரு கோயில பார்க்கணும்னா, அந்த 108ல ஒரே ஒரு கோயில் நம்ம என்ன கோயில் சொல்லலாம்னா, திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள ஒதுக்கி வச்சு நீங்க வேற எந்த கோயிலையுமே நீங்க எடுத்து பேச முடியாது. பெருமாள் வந்து 108ல நடை அழகுனா வந்து அப்படி ஒரு நடை அழகு வந்து திருக்கண்ணபுரத்துல போய் நீங்க பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்ப பார்க்கணும் அப்படின்னா, மே 8 பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் நடக்கு. அதாவது மே 8ஆம் தேதி திருக்கண்ணபுரத்துல வந்து திருமஞ்சனம் நடக்கு. அன்னைக்கு தேதி நீங்க வந்து எல்லாரும் வந்து திருக்கண்ணபுரம் போங்க, பெருமாள பாருங்க. அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத என்னால உறுதியா, ஆணித்தனமா அடிச்சு சொல்ல முடியும். எல்லாரும் போயிட்டு வாங்க. பெருமாளோட நடை அழக பாருங்க. நேயர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான அற்புதமான டிப்ஸ் கொடுத்தீங்க. இப்போ வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு. அற்புதமான, அதாவது அழகா வீடு இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாமே நினைப்பாங்க. இப்போ வீடு கட்டினதுக்கு அப்புறம் நான் பிரச்சனை இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னும் பொழுது நான் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்? இப்போ வந்து ஒரு நல்ல கேள்வி. அதாவது வீடு கட்டும்போது வந்து நானு என்ன மாரி வந்து பார்க்கணும், என்ன மாரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேள்வி. மெயினா என்னன்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து, நெறைய பேர் கால் பண்ணுவாங்க. "சார் நான் வந்து இடம் வச்சிருக்கேன். நீங்க வந்து பார்க்கணும், வீடு பண்ணணும்னு" சொல்லி தான் வந்து நெறைய இடத்துல கொஸ்டின். அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து வாஸ்து பார்க்கணும். அத எல்லாருமே மறந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு இடம் வாங்கணும். சூட்டபிளா ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, இடம் ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்துபடி இருக்கணும். அதான் வந்து பெரிய இடத்துல இந்த இடத்துல ரோல் பண்ணும். நீங்க வந்து இடம் தப்பான வாங்கிட்டோம். இடம் வந்து ராங்கா இருக்கு. அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறோம்னா, அது எப்படின்னா ஒரு டம்ளர் இருக்கு. அந்த டம்ளர்ல வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னா, நீங்க என்னதான் தண்ணி ஊத்துனாலும் அந்த டம்ளர வந்து நிறைக்க முடியாது நம்மளால. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ்துபடி இருக்கா? இப்ப சில பேர் வந்து எப்படின்னா, இடமே வாஸ்துபடி இருக்காது. ஆனா அவங்க வந்து வீடு பண்ணியிருப்பாங்க. அது வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது அந்த இடத்துல. நீங்க எத்தன கோடி ரூபா போட்டு ப்ராஜெக்ட் பண்ணாலும், அந்த இடத்துல பிரயோஜனமே கிடையாது அதுல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, வீடு வந்து அந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ்துபடி இருக்கா? ஓகே இருக்குங்கிற பட்சத்துல, அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனுக்கே போகணும். இடம் வந்து வாஸ்துபடி இல்லன்னா, அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு, அதனால இந்த இடத்த விட்டுட்டு, அதுக்கப்புறம் வாஸ்துபடி ஒரு இடம் பார்த்துட்டு, அதுல கட்டிட்டு போறது தான் ஒரு ஸ்மார்ட்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அந்த இடத்துல வாஸ்துபடி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீடு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா, மெயினா வந்து ஒரு 3 விஷயம் சொல்லலாம். இப்ப வந்து வீடு வந்து வாஸ்துபடி இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூஜை போடுவோம். பூஜை போடுறோம்னா, நெறைய இடத்துல பார்த்தோம்னா வந்து, தென்மேற்குலயோ அந்த பிளாட்டோட மத்தியில போடுவேன். அத விட்டுட்டு, வடகிழக்குல பூஜை போடுங்க. இது 1. 2வது நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்ப நெறைய வீடு பண்றோம்னா வந்து, வீடு பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சம்புங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும். அதாவது வடகிழக்குல போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, வடகிழக்குல சில வீட்ல போடாம வந்து செப்டி டேங்க வந்து சம்பா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வீடு கட்டும்போது செப்டி டேங்கா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீட்டு வேலை முடியுது. அந்த வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம், அதுலருந்தே எடுத்து அந்த தண்ணிய எடுத்து யூஸ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து செப்டி டேங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு ஸ்மார்ட்டா பண்ணுவாங்க. ஆனா அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. இப்ப செப்டி டேங்க் போடுறோம் அப்படின்னா, அந்த வீட்டு வேலை எப்ப முடியுதோ, அதுக்கப்புறம் தான் செப்டி டேங்க்ன்னு ஒண்ணே நம்ம ஆரம்பிக்கணும். கண்டிப்பா இன்னும் நிறைய தகவல் பேசலாம். அதுக்குள்ள ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அருணாச்சலம் பேசுறேன் மேடம். உங்க கேள்வி கேளுங்க சார். வெள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? சார்கிட்ட கேட்குறீங்களா? பேசுங்க சொல்லுங்க, சார். சொல்லுங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க? உங்க பேரு?
சார் என் பேர் அருணாச்சலம் சார், வெள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க அருணாச்சலம். சார் 2 கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க. ஒன்று வந்து இப்ப குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா எங்க உட்காந்து படிக்கலாம்? ஓகே. எந்த கோயிலுக்கு போகலாம்? ஓகே. ரெண்டாவது வந்து பணம் வந்து நிறைய வந்து அது வந்து செலவாயிட்டே இருக்கு. ஓகே. வீட்டில் தங்கணும். ஓகே. அது ஓகே. 2 கேள்விக்கு கொஞ்சம் ஓகே. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்? ஓகே. உங்களுக்கு வந்து மூத்தது பொண்ணா? என்னங்க சார்? உங்களுக்கு மூத்தது பொண்ணான்னு கேட்டேன். ஆமாங்க சார், மூத்தது பெண் தான். ஓகே சார். அதாவது இப்போ பிள்ளை படிக்கிறதுக்கு வந்து எந்த இடத்துல உட்காந்து படிக்கலாம், அதாவது படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வீட்டோட வடக்கு கிழக்கு ப்ளஸ் வடகிழக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம வீட்டோட வடகிழக்குல என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சரிங்க சார். இல்ல, நம்ம வீட்டோட வடகிழக்குல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். வடகிழக்கு பகுதிங்களா? வடகிழக்கு பகுதியில ஹால் இருக்கு சார். ஓகே சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டோட வடகிழக்குல உட்காந்து படிக்க சொல்லுங்க. பிள்ளை வந்து பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணும். நம்பர் 1. அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு கோயில் சொல்லணும்னா, பிள்ளை படிக்கணும், பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணணும், நல்ல ஜாப்புக்கு போகணும், படிப்பு பிரதானம் அப்படின்னு சொல்றோம்னா மதுரையில வந்து ராஜசம்மலான்னு சொல்லக்கூடிய மீனாட்சியை பிடிச்சுக்கோங்க. புதன்கிழமை மதியம் வந்து 11ல இருந்து 12க்குள்ள மீனாட்சியை பாருங்க. படிப்பு வந்து பெரிய அளவுல சக்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பணம் நிறைய வருது ஆனா தங்கம் பிடிக்குது அப்படின்னா, நம்ம வீட்டோட வடமேற்கு பாருங்க. நம்ம வீட்டுல வடமேற்கு என்ன பாதிப்பு வடமேற்குல அப்படின்னு பார்த்துட்டு அந்த வடமேற்கு வந்து நீங்க திருத்த பாருங்க. லோக்கல்ல இவங்க அங்க ஆண்டல் வாஸ்து கன்சல்டன்ட்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து ரமணா கார்த்திகேயன்லாம் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. வீட்டோட வடமேற்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணுங்க. இதான் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நன்றி. ரொம்ப நன்றி. அதே போல அவர் அந்த பணம் செலவாகிறதுக்கு எந்த கோயில் தடுக்கிறதுக்கு எந்த கோயில் போலாம்னு கேட்டிருந்தாரு. இப்போ அவங்களுக்கு ஈக்குவலண்டா ஒரு கோயில் சொல்லலாம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னான்னா வந்து மதுரையில இருக்கிற யானமலை யோக நரசிம்மர் வந்து போயிட்டு வரலாம். அது வந்து மிகப்பெரிய அது தீர்வா இருக்கும் அவங்க சொல்ற பிரச்சனைக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது வீட்டோட அமைப்பு பத்தி பேசிட்டு இருந்தோம். வாஸ்துப்படி, ஆண்டாள் வாஸ்துப்படி எப்படி இருக்கணும்னு. இப்போ புதுசா வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனையோ இல்ல வீடோ நம்ம வாங்க போறோம் அப்படின்னும் பொழுது இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வீடு இப்போ ஒரு வீடே வாங்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 விதி வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி கண்டிப்பான முறையில இருக்கணும். இப்போ புது வீடு நம்ம வாங்குறோம், புது வீடு பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல 6 விதி வந்து கம்பல்சரி. கண்டிப்பா அந்த 6 விதி ரொம்ப அவசியம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு போகலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், ஈரோடு மாவட்டம் சிவகுமாருங்க. சொல்லுங்க சிவகுமார். வாஸ்து சம்பந்தமான ஒரு சிறிய கேள்விங்க. கேளுங்க சார். காதல் திருமணம் நிறைய இப்ப நடக்குது இல்லைங்களா? சரி. இதற்கும் வீட்டு அமைப்பினுடைய வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா? ஓகே. வணக்கம் சிவகுமார். ஹலோ. ஹலோ. வணக்கம்யா. ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களுக்கு மூத்த பையன் ஐயா? தற்போது இந்த காதல் திருமணம் நிறைய நடக்குதுங்க. அது நிறைய நினைப்பதும் இல்லை. ஓகே. இந்த காதல் திருமணத்திற்கும் வீட்டு அமைப்பிற்கும் சம்பந்தம் உண்டா? இதில் மதம் மாறி கூட காதல் திருமணம் நிறைய நடக்கிறது. கண்டிப்பா நான் சொல்றேன். அது வந்து இப்போ உங்களுக்கு மூத்தது வந்து பையனா? ஆமாங்க. ஓகே. அதாவது கண்டிப்பான முறையில சம்பந்தம் உண்டுயா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பசங்க வந்து லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து நினைப்போம், அதாவது பையன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுவானா, பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணுவானா, நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து அப்படி இருந்ததுன்னா வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய அளவு இந்த இடத்துல ப்ளே பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அது வந்து நம்மகிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல வடமேற்குல என்னையா இருக்கு? வடமேற்குல மலை. வீட்டுல கேக்குறீங்களா வெளிப்புறத்துல கேக்குறாங்க? வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலயும். உள்ளார வீட்டு உள்ளார வடமேற்குல கரெக்டா தான் இருக்குங்க. பெட்ரூம் இருக்குங்க. ஓகே ஓகே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலயும் வடமேற்கு தான் பிரச்சனையா இருக்கும். நீங்க அந்த பிரச்சனையை திருத்திக்கோங்க. மிகப்பெரிய அளவுல வந்து சக்சஸ் பண்ணுங்க. உங்க ஏரியா பக்கம் வந்து தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமின்னு சொல்லி அனுமார் சாமி உண்டு. ஓகே. அங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நீங்க கேட்கக்கூடிய பிரச்சனைக்கும் உங்க வீட்டோட அமைப்புக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்பு உண்டு. நீங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களே ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.